இயேசுவையே உங்களுக்கு ஞானமாக்கி விட்டார். அந்த ஞானத்துக்கு பேர் என்ன? தேவ ஞானம். இயேசுவையே உங்களுக்கு நீதியாக்கி விட்டார். அந்த நீதிக்கு பேர் என்ன? தேவ நீதி. யோசேப்பின் காரியம் ஜெயமாயிருந்தது. ஏன்? குழிக்குள்ள தூக்கி போட்டாலும் அவன் சந்தோஷத்தை எதுவும் திருட முடியவில்லை. சிறைச்சாலைக்குள்ள தூக்கி போட்டாலும் அவன் சந்தோஷத்தை திருட முடியவில்லை. அப்போ அந்த விசுவாசத்தில் பெருகுவதற்கு நீங்க என்ன செய்யணும்னா, உங்களில் உள்ள சகல நன்மைகளையும் குறித்து அறியுங்கள். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுவிக்கும் என்று திருவாய் மலர்ந்த திருமகனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே என்னுடைய வியூவர்ஸ் அத்தனை பேரும் வாக்கு பண்ணப்பட்டுள்ள அத்தனை நன்மைகளையும் சுதந்தரித்து கோடா கோடியாய் பெருகுவீர்களாக. ஹல்லேலூயா. 47வது அவருடைய அனந்த ஞானம், உங்களில் உள்ள சகல நன்மைகளையும் அறியுங்கள். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ட்ரூத்து. அறிவை குறித்து நம்ம அரை மணி நேரம் தியானிக்க போகிறோம். ரைட்? இதை நான் எங்கே இருந்து இந்த வசனத்தை ஆரம்பிக்கிறோம் என்றால், பிலோமோன் சாப்டர் 1 verse 6. அப்போஸ்தலனாகிய பவுல் பிலோமோனுக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 6வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். உங்களில் உள்ள சகல நன்மைகளும் தெரியப்படுகிறதுனாலே. ரைட்? உங்களில் உள்ள சகல நன்மைகள். மற்ற இதாங்க. இந்த பிரச்சனை எங்கே ஆரம்பிச்சது தெரியுமா? ஏதேன் தோட்டத்தில் ஆரம்பிச்சிட்டு. நம்முடைய முதல் பெற்றோர் அவர்களிலே இருந்த சகல நன்மைகளையும் அறியாததினாலே பிசாசானவனால் வஞ்சிக்கப்பட்டார்கள். இன்றைக்கும் தேவனுடைய சரீரமாகிய சபை தேவன் அவர்களுக்கு கொடுத்திருக்கிற சகல நன்மைகளையும் குறித்து அறிவு இல்லாததினாலே வியாதியிலையும் வியாகுலத்திலையும் விபத்துக்களிலையும் குழப்பத்திலையும் குடும்பத்தை குழப்பம் இல்லாமலும் இருக்கிறீர்களா? திரும்ப நான் சொல்கிறேன், ஏன் உங்கள் வாழ்க்கையில் இத்தனை பிரச்சனைகள்? ஏன் நீங்கள் கர்த்தர் நல்லவர் என்று ருசி பார்க்கவில்லை? ஏன் வியாதிப்படுகிறீர்கள்? ஏன் கடன் பிரச்சனை? உங்களுக்குள்ளே பாருங்கள், உங்களில் உள்ள சகல நன்மைகளையும் குறித்து அறிவு இல்லை. நம்முடைய முதல் பெற்றோருக்கு எந்த அறிவு இல்லை? அவர்களுக்குள்ள என்ன நன்மையை வைத்திருந்தார்? மேலான நன்மை, தேவனுடைய சாயல், தேவனுடைய ரூபம், ஆளுகை, இந்த மூன்றையும் கொடுத்து வைத்திருந்தார். முதல் பெற்றோர் அறியவில்லை. இன்றைக்கு 21ஆம் நூற்றாண்டில் சபையும் அறியலை. ரைட்? நீங்க எதை அறியலை பாருங்க. இயேசு கிறிஸ்து சொன்ன 10 ஆசீர்வாதங்களை அறியவில்லை. பவுல் அப்போஸ்தலனாகிய அந்த பவுல் சொன்னதில் ஒரு 5 ஆசீர்வாதங்களை நீங்கள் என்ன செய்யலை? அறியலை. நான் ஒரு நாளும் இம்மி அளவு கூட வசனத்தை விட்டு வெளியே போக மாட்டேன். பவுல் அப்போஸ்தலன் உங்களை குறித்து என்ன சொன்னா? இயேசுவையே உங்களுக்கு ஞானமாக்கி விட்டார். அந்த ஞானத்துக்கு பேர் என்ன? தேவ ஞானம். நோ நாலேஜ் அபவுட் தட். இயேசுவையே உங்களுக்கு நீதியாக்கி விட்டார். அந்த நீதிக்கு பேர் என்ன? தேவ நீதி. No knowledge. Right? ஐயா, you have already loaded with divine wisdom and divine strength. தேவன் உங்களுக்கு அருமையானவர்களே ஏதோ கொஞ்சம் ஞானத்தை தரலங்க, தன்னையே ஞானமாக்கி விட்டார். நான் இப்படி சொன்னால் உங்களுக்கு புரியும் பாருங்க. தேவன் இயேசு கிறிஸ்துவையே எனக்கு ஞானமாக்கி விட்டபடினால் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் நான் தேவ ஞானமாக இருக்கிறேன். இயேசுவையே எனக்கு தேவ பலனாக்கி விட்டதால் நான் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் தேவ பலனாக மாறிவிட்டேன். ஆட்டு இடையன் அறிஞ்சாங்க. ஆட்டு இடையன் அறிஞ்ச இன்றைக்கு உன் தலையை எடுப்படா. கர்த்தரை தெய்வமாக கொண்ட நீங்கள் பாக்கியவான்கள். ஏனென்றால் தேவன் சகல நன்மைகளினாலும் உங்களை நிறைத்து வைத்திருக்கிற 2 பார்த்தோம். என்னது? நான் தேவ நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறேன், நான் தேவ பலனாக்கப்பட்டு இருக்கிறேன். எப்போ நடந்ததுங்க? எப்போ நடந்தது? நீங்கள் என்றைக்கு ரட்சிக்கப்பட்டீர்களோ அன்றைக்கே நீங்கள் தேவர்களாக மாற்றப்பட்டு இருக்கிறீர்கள்.
தேவ ஞானமாக்கப்பட்டு இருக்கிறீர்கள், தேவ பலனாக்கப்பட்டு இருக்கிறீர்கள். பல வசனங்கள் இதை சொல்லுகின்றன. கர்த்தர் இன்றைக்கு நமக்கு தேவனுடைய ஆவியானவர் என்ன பேச போகிறார் என்று சொல்லி இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். பாருங்கள், இவ்வளவு பெரிய ஆசீர்வாதங்களை முதல் பெற்றோர் அறியவில்லை. இன்றைக்கு மோர் தென் 90% வாட் ஆர் தே இன் கிரைஸ்ட் அறியலைங்க. எத்தனை பர்சன்ட்? 90%. இதில் நான் பெருமை பாராட்டுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஏன்னா நான் ரட்சிக்கப்பட்டு 30 வருஷம் அல்லது அதுக்கு குறையாக நான் இதெல்லாம் எதையுமே அறியலைங்க. எதை அறியலை? எனக்குள்ள கல்லறையை மாத்திரமல்ல, கல்லறை தோட்டத்தையே காலி செய்யக்கூடிய ஆற்றலினால் தேவன் என்னை அலங்கரித்து வைத்திருக்கிறார் என்பதை நான் அறியவில்லை. 65 ஆண்டுகள் கர்த்தர் நல்லவர் என்று ருசி பார்க்கல. வியாதி பிரச்சனை, குடும்ப குழப்பம், ஃபினான்ஷியல் ப்ராப்ளம், ஆக்சிடென்ட்டு. ஹல்லேலூயா. ஓ தேங்க்யூ லார்ட். பாருங்கள், I had not known that I am already filled with all the written blessings and filled with all the written supernatural power. இது ரெண்டையும் நான் அறியாமல் 65 வருஷம் வீணாயிட்டுங்க. எதை அறியலை? I am fully qualified in my spirit man. அறியலை. I am empowered for what? To perform miracles like Jesus and also more than that. அறியவில்லை. ஒரு அற்புதம் கூட நடக்கலைங்க. ரட்சிக்கப்பட்டு 25 ஆண்டுகள் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் கூட நான் செய்யலை. இந்த சத்தியத்தை அறிஞ்ச பாருங்க, அற்புதம் செய்யாத நாளே இல்லை. அருமையான தேவர்களே, இதுதான் உங்கள் தலையெழுத்துங்க. ஹல்லேலூயா. ஓ தேங்க்யூ. இவைகள் எல்லாமே கிறிஸ்து இயேசுவினாலே வந்தது. 1 கொரிந்தியர் 1:24, 1 கொரிந்தியர் 1:31. இயேசுவையே தேவ ஞானமாக்கி விட்டார், இயேசுவையே தேவ பலனாக்கி விட்டார். நீங்கள் எலிசாவை போல தேவனிடத்தில் கெஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை. எலிசா எலியாவை ஸ்ட்ராங்காக பிடிச்சிட்டான். என்ன பிடிச்சிட்டான்? எப்போ ஒன்றை இருக்கிற அபிஷேகம் எனக்கு ரெட்டிப்பாக வேணும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்தை அறிந்திருக்கிறபடியினால், சிலுவைக்கு பின்பாக வாழுகிறபடியினால், கிருபையின் காலத்தில் வாழுகிறபடியினால், யூ ஹாவ் பீன் பர்ஃபெக்ட்லி பர்ஃபெக்டட். தட் மீன்ஸ் எனக்கு வேற வல்லமை தேவையில்லை. I am fully filled with supernatural power. Right? ஆனால் இந்த சத்தியத்தை அறிஞ்சாதான் வேலை செய்துங்க. ரட்சிக்கப்பட்டு 25 வருஷம் தேவன் என்னை தேவ நீதிமான் ஆக்கிவிட்டார் என்கிற நாலேஜ் இல்லை, சதா குற்ற உணர்வு. தேவன் என்னை அவருடைய குமாரனையே எனக்கு ஞானமாக்கி விட்டார் என்கிற ஞானம் இல்லை, அந்த வெளிச்சம் இல்லை. என் பலத்தையே நம்பி இருந்தேன் பாருங்க, ஒரு அற்புதமும் நடக்கலைங்க. இயேசுவையே எனக்கு தேவ பலனாகி விட்டார் என்கிற அந்த வெளிச்சம் எனக்கு வந்ததுனால என்ன நடக்குது? எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு சூப்பர் நேச்சுரல் தீர்வு தான். ஏனென்றால் இட் இஸ் காட்ஸ் ஸ்ட்ரென்த், நாட் ஹியூமன் ஸ்ட்ரென்த். சரி, காட்ஸ் விஸ்டம், காட்ஸ் ஸ்ட்ரென்த், இந்த ரெண்டுலேயுமே நம்ம நாள் கணக்காக தியானிக்கலாங்க. அதில் ஒரு விஸ்டம் சொல்லட்டுமா? ஒரு சூப்பர் நேச்சுரல் பவர் சொல்லட்டா? கொம்பை வெட்டி போட்டால் கோடரி மிதக்கும், இரும்பு கோடரி மிதக்கும். அது விஸ்டம். கொம்பை வெட்டி உள்ளே போடும் பொழுது தேவ பலன் மேனிஃபெஸ்ட் ஆகுது. அந்த தேவனுடைய ஸ்ட்ரென்த் என்ன செய்யுது? மிதக்க முடியாத இரும்பையும் தூக்கி மிதக்க வைப்பது அவருடைய ஸ்ட்ரென்த்துங்க. ரைட்? ஒரு கேன்சர் கட்டி கழுத்தில் செங்கல்பட்டுலேருந்து கூப்பிடுறாங்க. ஐயா, எனக்கு இத்தனை வருஷம் கேன்சர் கட்டி, உனக்கு எப்படிமா என்ன தெரியும்? அங்கிள், உங்கள் செய்தியை நான் ஒரு 6 மாதமாக கேட்குறேன். விஸ்டம் என்ன செய்யுது? இயேசுவாகிய விஸ்டம் என்ன செய்யுது? இதுக்கு தீர்வு சூப்பர் நேச்சுரல் தீர்வு தான். ரைட்? இயேசுவாகிய தேவ பலன் என்ன செய்கிறது? நான் பேசுகிறேன் இயேசுவின் நாமத்தினால. இப்பொழுதே இந்த கட்டி, கழுத்தில் இருக்கிற கட்டி மறைந்து போனே சொல்ல வைத்தது அவருடைய ஞானம். அந்த கட்டியை மறைய பண்ணினது தேவனுடைய பலன், டிவைன் ஸ்ட்ரென்த். எப்போ வெளிப்படுது? பேசும் பொழுது வெளிப்படுதுங்க. ரைட்? ஐயா, இதை போல ஒரு 50 நன்மைகளினால் நீங்கள் அலங்கரிக்கப்பட்டு இருக்கிறீர்கள். எதை போல? இயேசுவாகிய ஞானம், இயேசுவாகிய தேவபலன், இயேசுவாகிய மீட்பு, இயேசுவாகிய பரிசுத்தம், இயேசுவாகிய தேவநீதி. ஹல்லேலூயா. ஆனால் பழைய ஏற்பாட்டில் அவர் கிடையாது பாருங்க. அவங்க யாருமே பெர்ஃபெக்ட் கிடையாதுங்க. அதனால தான் எலிசா விடாமல் எலியாவை பின்பற்ற, எப்படியாவது இவர்கிட்ட இருக்கிற அற்புதத்தை, அபிஷேகத்தை 2 மடங்காக வாங்கிவிட வேண்டும் என்று
விரும்புகிறார். ஆனால் யோவான் 1:16 உங்களுக்கு வாசிக்கிறேன். ஜான்ஸ் காஸ்பல் சாப்டர் 1:16 I should read for you. அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். அப்படி என்றால் என்ன பேர் ஐயா? நாம் பரிபூரணமாக்கப்பட்டு இருக்கிறோம். எபிரேயர் 10:14, கொலோசையர் 2:10, இந்த 2 வசனங்களை பாருங்கள். It is because of the unique sacrifice of the Lord on the Calvary cross 2000 years back. 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக நம்முடைய மூத்த சகோதரர் சிலுவையில் பலியிடப்பட்டதினாலே, அந்த ஒப்பற்ற ஒரே பலியினாலே நீங்கள் பரிபூரணமாக்கப்பட்டு இருக்கிறீர்கள். டீல் ஓவரு. இது எங்கே நடந்திருக்கு? நம்முடைய ஸ்பிரிட் மேனில் நடந்திருக்கு. we all spirit being. நான் மனுஷனாலே ஆவிதாங்க, சரிங்களா? அதில் நீங்கள் பெர்ஃபெக்டட் ஆகி விட்டதுனால அதில் முதிர்ச்சியோ வளர்ச்சியோ அடைய வேண்டிய அவசியம் இல்லை என்பது முக்கியமான சத்தியம், மிக முக்கியமான சத்தியம். யூ ஆர் ஃபுல்லி குவாலிஃபைட், யூ ஆர் ஃபுல்லி எம்பவர்ட், யூ ஆர் ஃபுல்லி பர்ஃபெக்டட். ஹல்லேலூயா. ஓ தேங்க்யூ லார்ட். இந்த ஆவி மனுஷனை குறித்து நீங்கள் புரிந்து கொள்ளுவீர்கள் என்றால் எந்த தப்பை செய்ய மாட்டீங்க தெரியுமா? எந்த மதம் செய்கிற தப்பை செய்ய மாட்டீங்க. என்ன? என் தேவனுக்கு என்ன பிடிக்காது, ரைட்? He is so pleased with you. He is so pleased with you except in one area, that is faith. நான் என்னை குறித்து வேதத்தில் என்னெல்லாம் சொல்லியிருக்கிறதோ, என் இயேசு கிறிஸ்து என்னை பற்றி என்னெல்லாம் சொல்லியிருக்கிறாரோ, நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ளுவீர்கள் என்றால் பன்றி மேய்க்க போக மாட்டீங்க, உடனே அப்பாட்ட வந்துடுவீங்க. அப்பாவுடைய அன்பு மாறாது. இப்போ நீங்கள் அப்பாவுடைய அன்பை சந்தேகிக்கிறீங்க. முதல் பெற்றோருக்கும் இதுதானே பிரச்சனை. அவரால் என்ன எப்படி நேசிக்க முடியும்? அவர் இந்த மரத்தின் கனியை கூடாது என்றாரு. நாங்கள் இதை சாப்பிட்டுட்டோம், ஓடி ஒளிந்து கொண்டார்கள். 2 மாபெரும் தவறுகளை முதல் பெற்றோர் செய்தார்கள். என்ன? 2க்கும் அறியாமை தான் காரணம். பாருங்க, ஏற்கனவே அவர்கள் தேவர்களைப் போல தான் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கிற நாலேஜ் இருந்தால் பிசாசிட்ட பேசியிருப்பாங்க. அப்பாலே போ சாத்தானே, இப்பொழுதே நாங்கள் தேவனைப் போல தான் இருக்கிறோம் என்று பேசியிருப்பாங்க. ஓகே, அங்கே மாட்டிக்கிட்டாங்க. அடுத்தது பாருங்கள், அடுத்தது எந்த சத்தியத்தை அறியலை. ஐயா தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்கிறத அறியலை, ஓடி ஒளிஞ்சு கொண்டார்கள். நீங்கள் ஓடி ஒளிந்து கொள்ளுவீர்கள் என்றால் தேவன் உங்களுடைய பின்னால் வந்து உங்களை ஆசீர்வதிக்க மாட்டார். நல்லா ஞாபகம் வச்சுக்கிடுங்க. எஸ், ஹல்லேலூயா. ஏனையா அவன் பன்றி மேய்க்க போனான்? அப்பாவுடைய அன்பை சந்தேகித்தான். பிசாசுடைய பிரதானமான வேலையே தேவன் ஆகிய உங்கள் தகப்பன் உங்கள் மீது சந்தோஷமாக இருக்கிறார் என்கிற உண்மையை, நிஜத்தை ஏற்றுக்கொள்ள வைக்க மாட்டேன். அவர் எப்படி என் மேலே சந்தோஷமாக இருக்க முடியும்? நான் தான் சரியாக ஜபிக்கலையே, நான் தான் சரியாக தலைகளை நிற்கலையே, நான் இந்த பாவத்தை செய்துட்டேனே. இன்ஸ்பைட் ஆஃப் ஆல் திஸ் நான்சென்சஸ் ஹிஸ் லவ்ஸ் நெவர் சேஞ்சஸ். அவருடைய அன்பு மாறவே மாறாது அருமையானவர்களே. ஹல்லேலூயா. ஸோ நான் உங்கள்கிட்ட தாழ்மையாக வேண்டிக் கொள்ளுகிற காரியம் என்னவென்றால், நீங்கள் தேவனை பிரியப்படுத்த இன்னும் என்ன செய்ய வேண்டும் என்கிற எண்ணத்தை விட்டு வெளியே வந்துட்டீங்களா? நீங்கள் அந்த எண்ணத்தில் இருந்தால் நீங்கள் விசுவாசிகள் அல்ல, விஷ ஊசிகள். நான் திரும்ப சொல்கிறேன், இன்றைக்கி அநேகர் எல்லாரும் எனக்கு தெரிஞ்ச 100% கூட இருக்கும். எப்படி தெரியுமா? நான் இன்னும் என் ஜபத்தை கூட்டணும், இன்னும் என் பரிசுத்தத்தை கூட்டணும், இன்னும் என் பக்தியை கூட்டணும். ஐயா அட்ரஸே இல்லை, ஒரு ஊரே இல்லைப்பா. அந்த ஊரை தேடி 2000 வருஷம் நீங்கள் போகிறீங்க. ஆண்டவர்கிட்ட எனக்கு ஒரு கேள்வி இருக்குது. ஆண்டவரே, இது இவர்கள்லாம் ரொம்ப நல்ல பிள்ளைகள் தானே, அறியாமையிலாலே தானே இல்லாத ஊருக்கு போகிறாங்க, நீங்கள் ஏன் அந்த வெளிச்சத்தை கொடுக்கக்கூடாது? அவர் சொல்கிறாரு, சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். நான் எழுதி தந்துட்டப்பா. என்னெல்லாம் எழுதி தந்திருக்கிற? நீங்கள் நீதிமான்கள் ஆக்கப்பட்டு இருக்கிறீர்கள், நீங்கள் பரிசுத்தமாக்கப்பட்டு இருக்கிறீர்கள், நீங்கள் பரிபூர்ணமாக்கப்பட்டு இருக்கிறீர்கள், நீங்கள் தேவர்களாக இருக்கிறீர்கள், நீங்களும் நானும் ஒன்றாக இருக்கிறோம். எழுதி கொடுத்துட்டேன். கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன்னு சொல்லிட்டு அவர் பாட்டில் ரெஸ்ட்டில் இருக்கார். உங்களுக்கு 20 வயசு, நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்க தம்பி தங்காய், நீ ரட்சிக்கப்பட்டியா? இன்னும் 100 வருஷம் வாழ போகிறா. According to Genesis 8:20, 6:3. அப்போது இன்னுமே உள்ள 100 வருஷமும் உனக்கு பிரதான ஃபோக்கஸ் எதில் இருக்குன்னு தெரியுமா? நான் கிறிஸ்துவுக்குள் யார், என் தேவன் என்னை எந்த ஸ்டேட்டஸில் வச்சிருக்கிறார் என்கிற அறிவில் நீங்கள்
பெருகி கொண்டே இருப்பீர்கள் என்றால் இயேசு கிறிஸ்து செய்தவைகளை விட மிகப்பெரிய அற்புதங்களை கண் சிமிட்டுவது போல செய்வீங்க. தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். கஷ்டப்பட்டுலாம் நீங்கள் செய்ய மாட்டீங்க. ஒரு கூட்டத்தில் பேசுகிற 100 பேர் சிக் பீப்புள் எழுந்து வந்துடுறாங்க, எனக்கு 10 நிமிஷம் தான் இருக்குங்க. அப்படியே வரிசையாக போகிறேன், 4-5 பேர் கீழே விழுந்துடுறான். என்னிடத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு போய்கொண்டே இருக்கிறதுங்க. ஹல்லேலூயா. இப்பொழுதே என்னிடத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள், அது உங்களை ஆசீர்வதிக்கிற, உங்களை விடுவிக்கிற, உங்களை ப்ரொமோட் பண்ணுற அந்த ஆசீர்வாதம் உங்களை நோக்கி வந்து கொண்டே இருக்கிறது. அருமையான தேவர்களே, ஹல்லேலூயா. ஓ தேங்க் யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். நீங்கள் மறுபடியும் பிறந்தபோது எதிலெல்லாம் பூரணமாக தேவன் உங்களை நிரப்பினார் என்பது முக்கியமான ஒரு டாபிக், ரொம்ப முக்கியம். According to Hebrew 10:14, God has made you perfectly perfected. Now you are perfectly perfected. அப்போ நான் எதிலெல்லாம் பெர்ஃபெக்ட் ஆகிருக்கிறேன்? ஹல்லேலூயா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் குவாலிஃபிகேஷன், தகுதி. ஐயா, உங்கள் ஆவி மனிதனிலே நீங்கள் பரிபூரணமாக்கப்பட்டு இருக்கிறீர்கள். அந்த ஆவி மனுஷன் இன்மை க்ரோ ஆக போகிறதே இல்லை. இட் இஸ் ஃபுல்ஃபில்டு. முடிந்தது என்று முழங்கினார் பாருங்க. யார் யாரெல்லாம் நீங்கள் தேவனை ஏற்றுக்கொண்டு இருக்கிறீர்களோ உங்கள் ஆவி மனிதனிலே தேவன் எல்லாவற்றையும் நிரப்பி வைத்து விட்டு இருக்கிறார். இதை புரிந்து கொண்ட பவுலுக்காக நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். இன்றைக்கி தேவனுடைய சரீரமாகிய சபைக்கு ஆவி மனிதனை குறித்து போதுமான விளக்கம் இல்லை. அதனால தான் ஆவி ஆத்துமா சரீர புஸ்தகத்தை நான் அடிக்கடி உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன். ஹல்லேலூயா. பாருங்கள், முதலாவது தேவன் உங்களை எதிலெல்லாம் நிரப்பி இருக்காருன்னா தகுதியில் நிரப்பிட்டார். குவாலிஃபைடு, குவாலிஃபிகேஷன். இந்த கேள்வியை கேட்காதீங்க, ஆம் ஐ குவாலிஃபைடு. அந்த கேள்வியை ஒரு நாள் கேட்காதீர்கள் அருமையானவர்களே. நீங்கள் உங்களுடைய தகுதியை சந்தேகப்படுவீர்கள் என்றால் உங்களுக்கும் இளைய குமாரனுக்கும் வித்தியாசம் இல்லை. நீங்கள் உங்கள் தகுதியை சந்தேகப்படுவீர்கள் என்றால் வனாந்தரத்தில் மாண்டு போன 99.999% இஸ்ரவேலர்களுக்கு உங்களுக்கு என்னங்க வித்தியாசம் இருக்கு? நீங்கள் உங்கள் தகுதியை சந்தேகப்படுவீர்கள் என்றால் உங்களுக்கும் முதல் பெற்றோருக்கும் வித்தியாசமே இல்லை. ஹல்லேலூயா. ஓ தேங்க் யூ லார்ட் ஃபார் யுவர் குட்ஸ். அப்புறம் பாருங்க, யூ ஹாவ் ரிசீவ்ட் பர்ஃபெக்ட் அனாயிண்டிங். பூரண அபிஷேகத்தை பெற்றிருக்கிறீங்க. என்ன பாடுவாங்க? வல்லமை தாருமையா. ரைட்? நாங்கள் எங்கள் சபையில் எப்படி பாடுவோம் தெரியுமா? வல்லமை தந்தீரையா, எனக்கு வல்லமை தந்தீரையா, நிறைவாய் தந்தீரையா, மரித்தோரை எழுப்பிடவே. ஐயா, இதுதான் சத்தியங்க. நீங்கள் மறுபடி பிறந்த உங்கள் ஆவி மனிதனிலே நீங்கள் பரிபூர்ண வல்லமையை பெற்றுவிட்டீர்கள். ஆகையினால்தான் இயேசு சொன்னார், நீங்கள் நான் செய்ததை விட பெரிய கிரியைகளை செய்வீர்கள். ஆகையினால்தான் பவுல் சொன்னான், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஹல்லேலூயா. ஓ தேங்க் யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். மூன்றாவது, நீங்கள் எதை பூரணமாக பெற்றிருக்கிறீர்கள் தெரியுமா? சக்சஸ், வெற்றி. தலையெழுத்தே வெற்றியாக இருப்பதுங்க. வெற்றி என்பது உன் தலையெழுத்து, வேதமெங்கும் இதையே சொல்லுது. ஹல்லேலூயா. ஐயா, வெற்றி தான் நம்ம தலையெழுத்து, ஆரோக்கியம்தான் நம்முடைய தலையெழுத்து, ஆபிரகாமுடைய ஐஸ்வர்யம்தான் நம்ம தலையெழுத்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ தேங்க் யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். பாருங்க, பூரண தகுதி, பூரண அபிஷேகம், பூரண வெற்றி. நான்காவது, எதை நீங்கள் பூரணமாக பெற்றிருக்கிறீர்கள் தெரியுமா? இன்னைக்கு தலைப்பு என்ன? உங்களில் உள்ள சகல நன்மைகளையும் அறியுங்கள். அறிவுதான் பிரச்சனை. முக்கியமான ஒன்றை நான் பார்க்கிறேன் பாருங்க, உங்களுக்கு சொல்கிறேன். யோவான் எழுதின சுவிசேஷத்தில் சந்தோஷத்தை குறித்து இயேசு கிறிஸ்து நமக்கு என்ன சொல்லிவிட்டு போனார் என்று சொல்லி வாசிக்கிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 14வது வசனம். 14 ஆஃப் த புக் ஆஃப் ஜான்ஸ் காஸ்பல். இயேசு கிறிஸ்து சொல்லுகிறாருங்க, என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் நான் அதை உங்களுக்கு செய்வேன். ரைட்?
அதை உங்களுக்கு என்ன செய்து விட்டார் என்றால் அவருடைய சந்தோஷத்தை உங்களுக்கு தந்து விட்டார். அதைத்தான் நான் உங்களுக்கு வாசித்து காண்பிக்க போகிறேன். அது யாருடைய சந்தோஷம் தெரியுமா? இயேசு கிறிஸ்து அனுபவித்த அதே சந்தோஷம். 15:11 ஆஃப் த புக் ஆஃப் ஜான்ஸ் காஸ்பல். என்னுடைய சந்தோஷம் உங்கள் நிலைத்திருக்கும்படிக்கும் உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படிக்கும் இவைகளை உங்களுக்கு சொன்னேன். அதாவது ஐயப்பா, நம்ம பூரணமாக சந்தோஷத்தினால் நிரப்பப்பட்டு இருக்கிறோம். இன்னும் இதை குறித்து இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார் பாருங்க. நம்ம எதை தியானிக்கிறோம்? தேவன் நமக்குள்ள அநேக நன்மைகளை வைத்திருக்கிறார். அதில் ஒன்று என்னன்னா, இயேசு கிறிஸ்து அனுபவிக்கிற அதே சந்தோஷம். யோவான் 16:24 இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்ளுவீர்கள். 17:13 இப்பொழுது நான் உம்மிடத்திற்கு வருகிறேன், அவர்கள் என் சந்தோஷத்தை நிறைவாய் அடையும்படி உலகத்தில் இருக்கையில் இவைகளை சொல்லுகிறேன். அப்படி என்றால் என்ன பொருள் அருமையானவர்களே? உங்களுக்குள்ள ஒரு பயங்கரமான நன்மை இருக்குங்க. இன்னைக்கு தலைப்பு என்ன? உங்களில் உள்ள சகல நன்மைகளையும் அறியுங்கள். உங்களுக்குள்ள நம்ம இப்போ பார்க்குற நன்மை என்னன்னா, இயேசு கிறிஸ்து அனுபவிக்கிற அதே சந்தோஷம் உங்களுக்குள்ள இருக்கு. ஹalleluya, hallelujah, it's bubbling joy. கிருபைக்கு அளவே இல்லைங்க. சில வேளைகளில் எங்களுடைய மனைவிட்ட நான் கேட்குறேன், அம்மா ஒரே பப்ளிங் ஜாயாக இருக்குமா? ஏன்? இயேசு கிறிஸ்துவுடைய சந்தோஷத்தை அனுபவிக்கும்படியாக தேவன் உங்களை அவருடைய ராஜ்யத்திற்குள்ளே கொண்டு வந்து வைத்திருக்காருங்க. இருளின் அதிகாரத்தினின்று ஆச்சரியமான அவருடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்குள்ளே உட்படுத்தப்பட்டு இருக்கிறோம். கொலோசையர் 1:13 படியுங்க. ஹalleluya. நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல அருமையானவர்களே. சரிங்களா? என்னெல்லாம் பார்த்தோம்? பூரண தகுதி, பூரண அபிஷேகம் பெற்றிருக்கிறோம், பூரண வெற்றியை பெற்றிருக்கிறோம், பூரண சந்தோஷத்தை பெற்றிருக்கிறோம். இன்னும் பாருங்கள், பூரண சமாதானத்தையும் பெற்றிருக்கிறோம். எப்படி ஐயா அப்படி சொல்கிறீங்க? எனக்கு 1008 பிரச்சனை இருக்கு. ஐயா, உன் பிரச்சனை தீர்வதற்கு முன்பதாக உனக்கு சமாதானத்தை தருவார் அவர். அப்படி தான் கிங்டம் வேலை செய்துங்க. யோசேப்பின் காரியம் ஜெயமாக இருந்தது. ஏன்? குழிக்குள்ளே தூக்கி போட்டாலும் அவன் சந்தோஷத்தை எதுவும் திருட முடியவில்லை. சிறைச்சாலைக்குள்ளே தூக்கி போட்டாலும் அவன் சந்தோஷத்தை திருட முடியவில்லை. மேலே 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 போயிட்டான். ரைட்? உங்கள் கேள்வி என்ன? அது எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும் சொல்லவா? புதிய ஏற்பாட்டில் காலையில் தலையை எடுக்க போகிறாங்க. யாருக்கு? பவுலுக்கும் சீலாவுக்கும். அந்த நேரத்தில் ராத்திரி அவர்களாலே சந்தோஷமாக களி கூற முடிந்தது என்றால் அதை விடவா நீங்கள் டேஞ்சரில் இருக்கிறீங்க? இல்லையே. உங்களாலே சந்தோஷப்பட்டு களி கூற முடியும். ஏனென்றால் தேவன் உங்களிடத்திலிருந்து நீக்கப்பட முடியாத நிறைவான தெய்வீக சந்தோஷத்தினால் உங்களை நிறைத்து வைத்திருக்கிறார். கடைசியாக பாருங்கள், சமாதானம். அது என்ன சமாதானம்? என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு வைத்து விட்டு போகிறேன், என்னுடைய சந்தோஷத்தையே உங்களுக்கு வைத்து. ஐயா, ஹீ இஸ் அவர் லார்ட். ஹalleluya. ஓ, தேங்க்யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். இன்றைக்கி பாருங்கள், மதம் ஒரு தவறான கண்ணாடியை மாட்டி விட்டு அது என்ன செய்யுது? இன்னும் நான் என்ன செய்யணும்? என் தேவனை பிரியப்படுத்த நான் என்ன செய்யணும்? 40 வருஷம் 50 வருஷம் திருப்தியே அடையலை. என்ன திருப்தி அடையலை? எப்பா, எங்கள் அப்பா என்ன நேசிக்கிறாரு, எங்கள் அப்பாவுடைய அன்பு மாறலை என்று இந்த சத்தியத்தை அறிந்தவர்கள் மேபி லெஸ் தென் 1%. எல்லாரும் பன்றி தான் மேய்த்திட்டு இருக்காங்க. அப்படின்னா என்ன? தோல்வி, வியாதி, குடும்ப குழப்பம், திருமணம் ஆகலை, திருமணமான குழந்தை கிடைக்கல, புருஷை விட்டுட்டு போயிட்டா வேற ஒருத்தியோட வாழ்கிறான். இது எதனாலங்க? எதனால்? உங்களுக்குள்ளே தேவன் வைத்திருக்கிற நன்மைகளை குறித்த அறிவு இல்லை. ரைட்? என்ன போட்டு விட்டாங்க? பழைய ஏற்பாடு கண்ணாடியை போட்டு விட்டாங்க. எப்போ நீங்கள் உங்களுக்கு குற்ற உணர்வு தான். விசுவாசத்திற்கு முதல் விரோதி குற்ற உணர்வுங்க. ஆமாம், உங்களால் விசுவாசிக்கவே முடியாது. நான் இன்னும் என்ன செய்ய வேண்டும், இன்னும் எவ்வளவு நேரம் ஜபத்தை கூட்ட வேண்டும், இன்னும் எவ்வளவு நேரம் தலைகளை நிற்கணும் என்று யார் யாரெல்லாம் எண்ணிக்கொண்டு இருக்கிறீர்களோ உங்களாலே ஒரு நாளும் தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழவே முடியாதுங்க. நான் எழுதி தர்றேன்.
ஒன்றே ஒன்று தானங்க தேவனை பிரியப்படுத்தும். எது தேவனை பிரியப்படுத்தும்? விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். ஐயா, விசுவாசம் மட்டும்தான் தேவனை பிரியப்படுத்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். வேற எதுவுமே அவரை பிரியப்படுத்தாதுங்க, எதுவுமே அவரை கனம் பண்ணாது. அப்போ அந்த விசுவாசத்தில் பெருகுவதற்கு நீங்கள் என்ன செய்யணும்னா, உங்களில் உள்ள சகல நன்மைகளையும் குறித்து அறியுங்கள். நான் சில இயேசு கிறிஸ்து உங்களை என்னெல்லாம் சொல்லியிருக்காரோ அதை சொல்கிறேன். நீங்கள் இதை குறித்து நாலேஜுக்குள்ளே வாங்க. ரைட், முக்கியங்க. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவர்களே, உன்னை குறித்து தேவன் என்ன சொல்லியிருக்கிறார் இதை அறியுங்க. அப்பொழுது உங்களில் உள்ள சகல நற்கிரியைகளையும் உங்களால் விசுவாசிக்க முடியும். ரைட், முதலாவது பாருங்க, உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமிராது. நீங்கள் நான் செய்ததை விட பெரிய கிரியைகளை செய்வீர்கள். மலையை பார்த்து பேசினா சமுத்திரத்தில் போயிடும். ரைட், யாருக்கோ எழுதவில்லை. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சுப்பிரமணியன், இதை கேட்டுக்கொண்டிருக்கிற குப்பாயி, குப்பன், உனக்கு தான் எழுதியிருக்காரு. ரைட், உன்னிடத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் போயிட்டே இருக்கு. ரைட், நீங்கள் யாருடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். நீங்கள் உலகிற்கு உப்பாக இருக்கிறீர்கள், உலகிற்கு ஒளியாக இருக்கிறீர்கள். உங்களுக்கு மரணம் கிடையாது, நீங்கள் தேவர்களாக இருக்கிறீர்கள். நீங்களும் நானும் ஒன்றா இருக்கோம். ஒரு 10 வசனம் இருக்குங்க, கொஞ்சம் கூட கண்டுக்கிறது இல்லை சபையானது. ரைட், ஹல்லேலூயா. கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள்ங்க. ஏன் தெரியுமா? அவர் இருக்கிற பிரகாரமாக இந்த பூமியிலே நாம் இப்பொழுதே இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஐயா, அந்த பூமியிலே தேவர்களாக வலம் வந்து கொண்டு இருக்கிறோங்க. அது பாக்கியம் இல்லையா? அது ஒரு பெரிய ஆசீர்வாதம் இல்லையா? அப்போ யாரெல்லாம் இயேசு கிறிஸ்து செய்தவைகளை செய்து அதைவிட பெரிய அற்புதங்களை நீங்கள் முயற்சிப்பீர்கள் என்றால், இயேசு கிறிஸ்து உங்களை குறித்து என்ன சொல்லி இருக்கிறாரோ அல்லது உங்களுக்குள்ள என்ன நன்மைகளை எல்லாம் தேவன் வைத்திருக்கிறார், எந்த தகுதியெல்லாம் வைத்திருக்கிறார், எந்த சூப்பர் நேச்சுரல் பவரெல்லாம் வைத்திருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுவது தான் உங்களில் உள்ள சகல நன்மைகளையும் அறிந்து கொள்ளுவது. இல்லை, எனக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை, நல்லா அப்படிப்பட்ட மிராக்கிள் பண்ண வேண்டியதில்லை என்று நினைப்பீர்கள் என்றால், நீங்கள் உங்களுக்குள்ளே தேவன் வைத்திருக்கிற நன்மைகளை அறியவில்லை. உங்களை தேவன் எந்த அளவுக்கு வல்லமைப்படுத்தி வைத்திருக்கிறார் என்று அறியவில்லை. தேவன் உங்களை எவ்வளவு தகுதிப்படுத்தி இருக்கிறார் என்கிற அறிவில்லை. உங்களுடைய ஒரு பரிதாபமான வாழ்க்கைக்கு காரணம் என்னங்க? யார்கிட்ட கேட்கலாம்? ஓசியாட்ட கேட்போமா? என் ஜனங்கள் அறிவில்லாமையால் சங்காரமாகிறார்கள், உபவாசம் பண்ணாததினால் சங்காரமாகிறார்கள், ஜெபம் செய்யாததினால் சங்காரமாகிறார்கள். ஒரு வசனம் காட்டுங்க, ஒரு வசனம் காட்டுங்க. எங்கே போய் நிற்குது பாருங்க கிறிஸ்தவம். தங்களுக்கு தேவன் தங்களுக்குள்ளே வைத்திருக்கிற அந்த ஆச்சரியமான வல்லமையை குறித்தும், தங்களை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார ஆச்சரியமான தகுதியை குறித்தும் அறிகிற அறிவிலே நீங்கள் வளர்ந்து கொண்டே இருக்க எங்களுடைய செய்திகளை தினந்தோறும் கேளுங்கள். 3 மாதங்களுக்கு தினந்தோறும் 2 செய்தியை கேளுங்க. நீங்கள் 200 செய்தியை கேட்டுருவீங்க. உங்கள் பிரச்சனைகளை தேடியும் காணாதிருப்பீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஜாஸ் மினிஸ்ட்ரி செய்திகள் மூலமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் இந்த ஊழியத்தோடு கைகோர்க்கும்படியாக உங்களை அழைக்கிறோம். நீங்கள் காணிக்கை விதைக்கக்கூடிய நல்ல நிலமாக ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் இருக்கிறது. விசுவாசத்தோடு உற்சாகமாக பெருக விதையுங்கள். தேவன் உங்களை 1000 மடங்கு பெருக செய்வார். வாரந்தோறும் சென்னை முகப்பேரில் நடைபெறும் கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் அசம்பிளி ஞாயிறு ஆராதனைக்கு அன்புடன் அழைக்கிறோம். சத்தியத்தை சரியாக அறிந்து வெற்றி வாழ்க்கை வாழுவீர்கள். சென்னையில் உள்ள உங்கள் நண்பர்கள் உறவினர்களையும் 3 மாதங்கள் தொடர்ந்து வரும்படியாக உற்சாகப்படுத்துங்கள். முற்றிலும் ஜெயமான வாழ்க்கை வாழுவார்கள். உங்களையும் வாழ வைத்து உங்கள் மூலம் உலகத்தையும் வாழ வைக்கவே தேவன் எங்களை கிருபையாக அழைத்துள்ளார். விடுதலை பெறவும் சுகத்தை அனுபவிக்கவும் தொலைபேசியில் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். ஜாஸ் மினிஸ்ட்ரீஸ் யூடியூப் சேனலில் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வீடியோக்களை லைக் செய்து பலரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும்.